மாணவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட இந்த மாத இறுதியிலும் ஏப்ரல் மாத முதல் தேதிக்குரிய ஏப்ரல் மாதத்துக்குரிய வாக்குத்தத்தத்தையும் தேவனாகிய கர்த்தர் ஏதோ நேரலையில் இருக்கிற கல்வாரி கம்யூனிட்டி பேராலயத்து பிள்ளைகளுக்கும் இணையதள வாயிலாக கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் தேவன் இதோ இப்பொழுது உங்களுக்கான வாக்குத்தத்தம். எனவே ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தின் தலைப்பு 1000 தலைமுறைக்கும் கிருபை செய்கிற தேவன். 1000 தலைமுறைக்கும் கிருபை செய்கிற தேவன். The God who saves mercy to 1000 generations. The God who saves mercy to 1000 generations. அப்படி என்றால் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், 1000 தலைமுறைக்கும் கிருபை செய்கிற தேவன். ஆண்டவராகிய தேவன் எத்தனை தலைமுறைக்கு கிருபை செய்கிற தேவன்? 1000 தலைமுறைகளுக்கு கிருபை செய்கிற தேவனாய் இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 32ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 32ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவரும் பிதாக்களுடைய அக்கிரமங்களை அவர்களுடைய பின்னடியார் பிள்ளைகளின் மடியிலே சரி கட்டுகிறவரும் ஆகிய சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமம் உள்ள மகத்துவமும் வல்லமை உள்ள தேவனே. யாவரும் முழங்கால் படியிட்டு தலைகளை தாழ்த்தி எங்களை அன்பாய் நேசிக்கிற பரலோக தகப்பனே, ஒரு விசை கூட ஆண்டவரே, இந்த அருமையான இந்த ஏப்ரல் மாதம் முதல் தேதியில இந்த குடும்ப ஆசீர்வாத வாக்குத்தத்த ஆராதனை வேளையில எங்கள் தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமுள்ள தேவன் ஒரு விசை கூட தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்கான வாக்குத்தத்தத்தை நேரங்களில் இருக்கிற தேவ சமூகத்து வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இணையதள வாயிலாக உலகெங்கும் பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் 1000 தலைமுறைக்கும் கிருபை செய்கிற தேவன். 1000 தலைமுறைக்கும் கிருபை செய்கிற தேவன். The God who so mercy to the 1000 generation. 1000 generation, 1000 தலைமுறை. ஆண்டவரே, இதோ இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பேர் மக்களுக்கும் இணையதள வாயிலாக கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் 1000 தலைமுறை 1000 தலைமுறை 1000 தலைமுறை என் தேவன் கிருபை செய்யும்படி உம்முடைய பொற்பாதத்தில் வைத்து அடியேன் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மக்களுக்காக நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். நீர் பேசுகிறவர், நாங்கள் சும்மா உட்கார்ந்து அமைதியாக நாங்கள் கேட்க வேண்டும். எனவே நாங்கள் கேட்க ஆவலாய் இருக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிற ஆவலாய் இருக்கிறோம். எங்க அப்பா நீங்க பேசுவீங்கன்னு வந்திருக்கிறோம். இந்த 31 நாளும் எங்களை கண்ணின் மணி போல காத்து கொண்டு வந்தீங்க. ஈயறுப்பு நாடாம சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு எங்களை நடத்தி வந்தீங்க. எத்தனை கஷ்டங்கள் இடர்பாடுகள் வந்தாலும் எங்க அப்பா எங்களை கைவிடவே இல்லை. எங்க அப்பா எங்களை கைவிடவே இல்லை. எங்களை கைவிடாமல் கண்ணின் மணியை போல இந்த 2026 பிறந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் கர்த்தாவே கிட்டத்தட்ட 90 நாட்களை அப்பா எங்கள் வாழ்க்கையில சீராய் சிறப்பாய் சுகமாய் பலனாய் பாதுகாப்பாய் எங்களை நடத்தி வந்தவருக்கு கோடி நன்றிகள் அப்பா. என் தேவன் மீதமுள்ள பாகத்தை நீர் பொறுப்படுத்தி நடத்தும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் யாவரும் எரேமியா புத்தகம் 32ஆம் அதிகாரம் 18 வாசிக்க கேட்கலாம். 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவரும், பாருங்க, 1000 தலைமுறைக்கு கிருபை செய்கிறவரும் பிதாக்களுடைய அக்கிரமத்தை பின்னடியாராகிய பிள்ளைகளிடத்துல பிள்ளைகள் மடியிலே சரி கட்டுகிற தேவன். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
the God who so mercy to 1000 generation. அப்படி என்றால் 1000 தலைமுறை கிருபை செய்கிற தேவன். அன்பானவர்களே, உங்களையும் என்னையும் நேரலையில் திருச்சபையில் வந்திருக்கிற உங்களையும் என்னையும் இணையதள வாயிலாக பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் அவர் அழைத்த நோக்கம் 1000 தலைமுறை நமக்கு கிருபை செய்கிற தேவனாக நமக்கு இருக்கிறார். அவர் கிருபை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் கிருபை செய்கிற தெய்வமாக நமக்கு காட்சியளிக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவர் நம்ம கிருபை செய்கிறார். அந்த கிருபை என்ன அர்த்தம்? எனக்கு அன்பானவர்களே, அவர் ஜீவனை கொடுத்து, அவர் நமக்கு உயிரை கொடுத்து, அவர் தன்னுயிரை கொடுத்து, என் உயிரை உங்க உயிரை மீட்டு இன்னைக்கு உயிரோடு வாழ வைத்து அழகு பார்க்கிறாரே, அதுதான் கிருபை. இந்த கிருபையினால நம்மள 1000 தலைமுறை வாழ வைப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு தலைமுறை 100 ஆண்டு காலங்கள் என்று வைத்துக் கொண்டாலும், 100 ஆண்டு காலம் என்று வைத்துக் கொண்டாலும் 10 தலைமுறைனால 1000 ஆண்டுகள். அப்போ 1000 ஆண்டுகள். அப்போ 100 ஆண்டு, 100 தலைமுறைல ஆண்டவர் சொல்வது 1000 தலைமுறை. 1000 தலைமுறை. அந்த 1000 தலைமுறை இன்றைக்கு பெற்றோர்களாகிய நாம் அந்த 1000 தலைமுறை கிருபை நம்மிமித்தம் நம் பிள்ளைகள், நம்ம ஜெனரேஷனுக்கு 1000 சொல்ற the God who saves mercy to 1000 generation. அப்ப 1000 generation, 1000 தலைமுறை. 1-2 அன்பானவர்களே, இன்னைக்கு அற்ப சொற்பமா நம்ம வாயில ஒரு பொய் வந்துடுது. நம்ம அற்ப சொற்பமா ஒருத்தர் உதாசீனமா பேசிடுறோம். நம்ம அற்ப சொற்பமா தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து 31 நாளும் வழிநடத்தின ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாதியற்றவர்களா இருக்கிறோம். இந்த நிமிஷத்தை, இந்த அட்லீஸ்ட் 1.5 hour and 2 hours only time, ஒரு 2 மணி நேரத்தை அப்பா சமூகத்தில் வந்து, ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை இரவும் பகலுமாய் 24 மணி நேரத்தை தேவன் எவ்வளவோ பரிபூர்ணமா நம்மளை பாதுகாக்கிறார். இன்றைக்கு ஒரு மாதம் முழுவதும் 31 நாட்கள் நம்மளை கண்ணின் மணி போல காத்து, இன்றைக்கு நன்றி சொல்ல, செய்த நன்மைக்கு நன்றி சொல்ல வந்து தேவ சமூகத்தில் வந்து நன்றி சொல்ல நாதியற்றவர்களாகத்தான் இன்றைக்கு மனிதர்களாகிய நன்றி கட்ட ஜனங்களாய் உலகம் சொல்லுகிறது. கிறிஸ்தவர்கள் என்றால் நன்றி உள்ளவர்கள் என்று சொல்லுகிறது. கிறிஸ்தவர்கள் என்றால் நன்றி உள்ளவர்கள் என்று சொல்லுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்றால் பண்புள்ளவர்கள் என்று சொல்லுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்றால் தாழ்மை உள்ளவர்கள் என்று சொல்லுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்றால் நல்லவர்கள், பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்றால் அமைதியானவர்கள் என்று சொல்லுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டார்கள். யாருக்கும் எந்த கலகம் துருச்சியும் பேச மாட்டார்கள். அப்படி என்று உலகம் கிறிஸ்தவம் என்கிறதை அப்படி திரும்பி பார்க்கும்போது, அதாவது இந்த வானத்துக்கு கீழே, சூரியனுக்கு கீழே இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனமும் மாயை என்று கர்த்தர் சொல்லும் போது, ஆனா இந்த உலகம் மட்டும் பார்த்து என்ன சொல்ல தெரியுமா? இந்த பூமியில் இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இது இங்க மட்டுமல்ல, உலக நாடு முழுவதிலும் சொல்லுகிறார்கள். இந்த 850 கோடி வாழ்கிற இந்த உலக மக்கள் இதை ஆண்டவர் அறியாத நான் கிறிஸ்டியன்ஸ், ஆண்டவர் அறியாத ஜனங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் என்றால் அவர்கள் பண்புள்ளவர்கள், கிறிஸ்தவர்கள் என்றால் அன்புள்ளவர்கள், கிறிஸ்தவர்கள் என்றால் அவர்கள் பாசமானவர்கள், கிறிஸ்தவர்கள் என்றால் தியாகம் செய்கிறவர்கள், கிறிஸ்தவர்கள் என்றால் அடுத்தவர்கள் அள்ளி கொடுக்கிறவர்கள், கிறிஸ்தவர்கள் என்றால் அடுத்தவங்க பசியாற்றுகிறவர்கள், கிறிஸ்தவர்கள் என்றால் காயத்தோடு நாத்தத்தோடு இருக்கிறவர்களுக்கு போய் அவங்க காயத்தை தொடச்சி, அவங்க புண்ண காயங்களை தொடச்சி அவங்களுக்கு காயத்துக்கு மருந்து ஊற்றுகிறவர்கள், மருந்து ஊற்றி ஆற்றுகிறவர்கள் என்று. கிறிஸ்தவர்கள் என்றால் நோயாளி பிணியாளி கட்டுகளோடு வியாதிகளோடு வேதனையோடு பிள்ளைகள் இல்லாமல் கணவன் மனைவி பிரச்சனை உபாதைகளோடு இருக்கிற மக்களுக்கு இவர்கள் சமாதானத்தை கூறுகிறவர்கள் என்று சொல்லுவார்கள். கிறிஸ்தவர்கள் என்றால் அவர்களுக்கெல்லாம் போய் பிரார்த்தனை செய்கிறவர்கள் என்று சொல்லுவார்கள்.
கிறிஸ்தவர்கள் என்றால் எல்லா ஜனத்தாரையும் நம்மை போல நேசிக்கிறவர்கள். அடித்தட்டில் இருக்கிற ஒரு இருளனை, ஒரு வெள்ளி வேட்டக்காரனை, ஒரு நரிக்குறவனை, ஒரு ட்ரைபல் ஆதிவாசிகளை தேடி சென்று அவர்கள் முகத்தை கழுவ, உடம்ப கழுவ சோப்பு கொடுப்பார்கள், பல்ல தேய்க்க பிரஷ் பேஸ்ட் கொடுப்பார்கள், அவர்கள் தலையில எண்ணெய் தேய்ச்சு, அதாவது தலையை குளிப்பதற்கு ஷாம்பு கொடுப்பார்கள், உடம்பு குளிக்க சோப்பு கொடுப்பார்கள் கிறிஸ்தவர்கள். அவர்கள் நல்ல உடையை போட வென்று உடை எடுத்து கொடுப்பார்கள், அவங்க பசி பற்றி ஆற்றுவார்கள். அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள், அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அவர்கள் கல்வியை கொடுப்பார்கள். என்ன கொடுப்பார்களாம்? கல்வியை கொடுப்பார்கள், அதாவது படிப்பு கொடுப்பார்கள், மருத்துவம் கொடுப்பார்கள், வீடு கட்டி கொடுப்பார்கள், அவர்கள் துணிமணி கொடுப்பார்கள், அவர்கள் முற்றிலும் முடிய வாழ வைப்பார்கள். அதாவது கிறிஸ்துவுக்குள் இருக்கிற, இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அப்படி என்றாலே அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அவர்கள் அனைவரையும் சமமாய் நிறுத்தி பார்க்கிறவர்கள், அவர்கள் எல்லாரும் எல்லாமே அடைந்தவர்களாய், எல்லாமே நல்ல வளமாய் ஆரோக்கியமா வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று உலகம் சொல்லுகிறது என கண்மானவர்களே. ஆனால் கிறிஸ்தவர்களாக இருக்கிற, அதிலும் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம ஜனங்கள் 30 நாளும் காத்த தேவனுக்கு நன்றி சொல்ல நாதியாற்றவர்களா இருக்கிறார்கள். நன்றி சொல்வதற்கு நாதியாற்றவர்களா இருக்கிறார்கள். உயிருள்ள தெய்வத்துக்கு நன்றி சொல்ல ஒவ்வொரு நாளும் நாம் படுத்தால், நம்ம தலைய சாய்த்தால், கண்ணை மூடினால் மீண்டும் நம்ம உயிரோடு எழுந்திருப்போமா என்பது நிலையானது அல்ல. நாம் படுத்தோம் என்றால் தான் செத்ததுக்கு சமமாயிருக்கிறோம். ஆனால் அவர் உயிரோடு நம்மளை இன்னைக்கு பூமியில வாழ வைப்பது என்பது மிகையாகாது என கண்மானவர்களே. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேவனுடைய பிள்ளை என்றால் நீ 1000 தலைமுறை உன்னை ஆசீர்வாதமா வைத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். நீ கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருந்தால் உங்களை 1000 தலைமுறை, எனக்கு நன்றி உள்ளவர்களாய் நீங்கள் இருந்தால் உங்களை 1000 தலைமுறை. இன்னைக்கு என்ன நாள் என்று தெரியவில்லை. இன்னைக்கு குடும்ப ஆசீர்வாதம், வாக்கு தத்தம் என்று மறந்து போய் விடுகிறார்கள். அது வாலிப பிள்ளைகளா இருக்கட்டும், அது பெரியோர்களா இருக்கட்டும், பலு 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 30 நாள் வேலை, 30 நாள் வீட்டு வேலை, 30 நாள் நம்ம குடும்ப வேலை, 30 நாள் நம்மளுடைய உச்சந்தல் உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற இந்த அற்ப சொற்பமான மண்ணுக்கு போக வேண்டிய இந்த சரீரத்துக்காக அவ்வளவு உழைப்பு. ஆனால் தேவனுக்கு கொடுக்க வேண்டியதான இந்த ஒரு நாளில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி 2 மணி நேரம் கொடுக்க நாதியாற்றவர்களாக இருக்கிறோம். ஆகவேதான் தேவன் சொல்லுகிறார், என கண்பானவர்களே, 1000 தலைமுறை உங்களுக்கு நான் கிருபை செய்வேன். எத்தனை தலைமுறை? சத்தமா சொல்லுங்க, எத்தனை தலைமுறை? 1000 தலைமுறை. எத்தனை தலைமுறை? 1000 தலைமுறை உங்களுக்கு நான் கிருபை செய்வேன். மேற்கொண்டு பிதாக்களுடைய அக்கிரமத்தை, பிதாக்களுடைய அக்கிரமத்தை, பிதாக்களுடைய அக்கிரமம். இப்ப குணாலம் பிரதர் இருக்கிறார்னா அவரு யாருக்கு பிதாவா இருப்பார்? சத்தமா சொல்லுங்க, நீங்க யாருக்கு பிதா? உன் மகனுக்கும் உங்க பொண்ணுங்களுக்கும் நீங்க பிதா. இப்ப இவர் சரியா இருந்தாதான் 1000 தலைமுறை அவர் பிள்ளையும் பொண்ணு 3 பேருடைய 3 பிள்ளைங்களும் 2 மருமகனும் 1 மருமகளும் அத்தனை பேர பிள்ளைகளும் இன்னும் வரப்போற அத்தனை 1000 தலைமுறை 998 இன்னும் அவருக்கு பின்னாடி. இவர் புள்ள சாத்ராக், சாத்ராக் புள்ள ஜோர்டன். இவங்க 2-3 தலைமுறை போக மீதி வர 997 சந்ததி இவர் சரியானவராக இருந்தாதான், கர்த்தருக்கு கீழ்ப்படி இருந்தாதான், இவர் ஒழுங்கா சபைக்கு வந்தாதான் அவருடைய புள்ள ஆசீர்வாதமா இருப்பாரு. அவர் புள்ள ஒழுங்கா வந்தாதான் அவருடைய புள்ள ஆசீர்வதிக்கப்படுவாரு. அப்போ நீங்க ஒரு நபர் பிதாக்களாகிய பெற்றோர்களாகி நீங்க தவறிவிட்டால், தேவனுக்கு பிரியம் இல்லாமல் இருந்து விட்டால், தேவனுடைய ஓய்வு நாட்களை, சபை கூடுதலை நீங்கள் விட்டுவிட்டால், நீங்கள் அதை அறியாமல் புரியாமல் இருந்து விட்டால், ஆக ஒரு நாள் 1000 நாளுக்கு சமம். ஒருவேளை நீங்க தவறிவிட்டால் 1000 தலைமுறை உங்க சந்ததிக்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கிருபையை அவர் கொடுக்க மாட்டார்.
அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நீ ஒரு ஆளால நீங்க அப்பாவோ அம்மாவோ நீங்க கீழ்ப்படியாம, ஆண்டவர் கீழ்ப்படியாம, ஊழியக்காரிக்கு கீழ்ப்படியாம இருந்தா, அந்த அம்மா 25 வருஷத்துக்கு முன்ன வந்தது, அந்த அம்மா வந்து சொன்னது நல்ல அருமையான சாட்சி. எங்கள் ஐயா அம்மா, அன்னைக்கு நான் ஐயாவை சந்தித்தேன், ஐயா என்ன சந்தித்தால் அன்று முதல் இன்று வரை எத்தனையோ காரியங்களில் என்னை அவங்க ஜெபத்தால என் ஆண்டவர் இயேசு காப்பாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனபடினால 25 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு அந்த சாட்சியை சொல்லுகிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒடுங்க கிருமையுமாக ஒவ்வொரு ஓய்வு நாள் சபை கூடுதல், மாத பிறப்புகள், வாக்கு தத்தங்கள், சபையினுடைய கூடுதல், சபையினுடைய 40 நாள் மற்ற என்னென்ன ஜெபங்களோ அத்தனைகளும் தவறாமல் நீங்கள் காத்திருக்கப்படும் போது, இன்னைக்கு கூட 100கணக்கான குடும்பங்கள் இருக்க, இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 குடும்பம் தான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். 40 முதல் 50 குடும்பம். மீதி குடும்பம் என்ன நடந்தது, என்ன நடக்கிறது? அப்ப 1000 தலைமுறை ஆசீர்வாதத்தை, அந்த கிருபையை ஜனங்கள் இழந்து விடுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது ஆண்டவர் அங்க சொல்லும்போது 1000 தலைமுறை உங்களுக்கு கிருபை செய்வார். ஆகவே பிதாக்களாகிய நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் செவி கொடுக்காமல் போனால் உங்கள் பின்னடியார் யாரு? உங்க பின்னடியார் யாரு? உங்க பின்னடியார் யாரு? எசேக்கியேல், பிள்ளைங்க. உங்க பின்னடியார். அப்புறம் பிள்ளைங்களுக்கு அடுத்தது அவங்களுக்கு பின்னடியார். அப்ப ஒவ்வொருவரும் உங்களுக்கு பின்னடியார். இன்னைக்கு வனிதா சரியில்லைன்னா, கீழ்ப்படியில ஆண்டவருக்கு செவி கொடுக்கலன்னா, அதுக்கு அடுத்தது பின்னாடி யாரு? யாரு? க்ளோரி அண்ட் ஜாய். இவங்களை ஆண்டவர் கேட்பாருன்னா இவங்களை விட்டுருவாரு. பட் அவங்க சரியா இருந்தாங்கன்னா இவங்களை சரியா காப்பாரு, இவங்க சரியா இருந்தாங்கன்னா அவங்க சந்ததி காப்பாரு, அவங்க சந்ததி சரியா இருந்தா ஆண்டவர் கீழ்ப்படிந்து இந்த பயமும் பக்தி இருக்குமானால், நான் அப்படிதான் நினைப்பேன். எனக்கு இருக்கிற பயம், எனக்கு இருக்கிற ஆண்டவர் மேல பக்தி என் பிள்ளைங்களுக்கு இருக்கணும். என்னுடைய இந்த சுறுசுறுப்பு, என்னுடைய இந்த ஆரோக்கியம், இன்னைக்கும் குழந்தையா இருந்தாலும் சோத்திரம் சொல்லிடுவேன். ஏன்னா ஒரு குழந்தைக்கு நான் சோத்திரம் சொல்றேன்னா அது என் அப்பாவுக்கு சோத்திரம் கனப்படுத்துறேன். ஆக எந்த காரியத்திலும் துளி கூட பெசங்காம எல்லாத்திலையும் பரிசுத்தத்தை பார்ப்பேன், எல்லாத்தையும் நேரத்தை காலத்தை பார்ப்பேன், எல்லாத்திலையும் ஒழுக்கத்தை டிசிப்ளினை பார்ப்பேன், எல்லாத்தையும் அந்த நேரத்தை ஒதுக்குற தன்மையை பார்ப்பேன், நேரத்தை கரெக்டா கொடுக்குறீங்களா பார்ப்பேன், நீங்க கற்றுக்கொள்ளுகிறீங்களான்னு பார்ப்பேன், நீங்க கற்றுக்கொள்ற பார்ப்பேன், நீங்க அடங்கி இருக்கிறீங்களா, கர்த்தருக்கும் ஊழியக்காரனுக்கு அடங்கி இருக்கிறீங்களான்னு பார்ப்பேன், ஒவ்வொன்றிலையும் பார்ப்பேன், பல்லுக்கு பல்லு கண்ணுக்கு அந்த நேரத்துல கேட்பேன். அல்லேலூயா. நீ என்ன ஒன்னாலும் நினைச்சுக்கோ, நீ என்ன ஒன்னாலும் என்ன பாவின்னு, இவன் துரோகின்னு என்ன ஒன்னாலும் பேசிக்கோ, அது என் அப்பாவை பேசுற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல்லுக்கு பல்லு கண்ணுக்கு கண்ணு, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்ல கேட்டுருவேன். காரணம், என் மேல குற்றமா என் தேவன் எனக்கு பின்னடியார் என் பிள்ளைங்களை தண்டிச்சிடக்கூடாது. உன் கையில ஊழியத்தை கொடுத்தேன், என்ன நீ பொறுப்பா ஊழியம் செய்யற? அவங்க இஷ்டத்துக்கு துதி ஆராதனை முடிஞ்சு பிற்பாடு வராங்க, நீ அப்படியே சைலண்டா போயிட்டு இருக்கிற. அவங்க கொடுக்கிற காணிக்கையும் தசம பாகமா, அதுக்காக நீ அவ்வளவு பொறுமையா போறியா? அவங்க கொடுக்கிற பணம் பெருசா போச்சு அவனுக்கு. அவங்க எப்போனாலும் வருவாங்க, எப்போனாலும் போவாங்க, நீ அதை ஏத்துப்பியா? இதுக்கு மேல உனக்கு இங்க இடம் கிடையாது. வா. எனக்கு என்ன பண்ணுவாரு? நாட்களை பினிஷ் பண்ணுவாரு. எப்படி பண்ணுவாரு? எப்படி பண்ணுவாரு? பினிஷ் பண்ணிட்டு இங்க இருந்து என்ன பண்றாரு? வெட்டிடுவாரு. என் ஜீவனால வெட்டிட்டு, இதுக்கப்புறம் இங்க உனக்கு வேலை இல்லை, வந்துரு. இதுக்கு மேல விட்டா நீ சர்ச்சா நடத்த மாட்ட. அவர் நல்லவர். ஓஹோ, அந்த பிரதர் காணி கொடுத்தாரு, அந்த பிரதர் அப்படி, அவர் கொஞ்சம் திக்கானவர், அந்த சகோதரி கொஞ்சம் திக்கானவங்க, அவங்க வேண்டியப்பட்டவங்க, இவங்க வேண்டியப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி நீ என்ன பண்றுவ? அப்படியே விட்டினா முழு ஜனங்களும் அப்படியே மாம்சமான மனிதர்களாக இவங்க போய் விடுவார்கள். அவர்கள் 1000 தலைமுறை அவங்களுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன்? கிருபை செய்ய மாட்டேன். அப்ப அதுக்கு காரணமா நீ இருந்துடக்கூடாது. இதுக்கப்புறம் இங்க உனக்கு வேலை இல்லப்பா, நீ வான்னு என்ன கொண்டு போயிடுவாரு. அல்லேலூயா சொல்லு பார்க்கலாம், அல்லேலூயா சொல்லு பார்க்கலாம், அல்லேலூயா. இப்ப என்ன ஆண்டவர் பரலோகம் கொண்டு போயிட்டா, இந்த ஜனங்க இங்க இருக்கிற நீங்க, இதே இந்த ஊழியக்காரி அம்மா கூட நீங்க இருந்துருவீங்க? இருப்பீங்களா? இருக்கவே மாட்டீங்க. எனக்கு நல்லா தெரியும், இருக்கவே மாட்டீங்க. என்ன எடுத்து போயிட்டா. நான் ஏன் சொல்றேன்னா, இவ்வளோ கண்டித்து உணர்த்துறேன்னா அவங்க சாப்பிட்டு கேரக்டர், அவங்களை நீங்க அள்ளி தூக்கி சாப்பிட்டு போயிடுவீங்க.
எனக்கே நீங்க பாடம் கத்து கொடுக்குறீங்க, என்கிட்டயே வந்து சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுங்க தெரியுமா? தேவ சித்தம்பா. எனக்கிட்டே தேவ சித்தன்னுவாங்க. சொல்லி கொடுக்கிற குரு கிட்டே போய் சொல்லாம ஐயா, என்கிட்டயே தேவ சித்தன்னுவாங்க. அவங்க தப்ப பண்ணிட்டு அவங்க விழுந்துட்டு அது தேவ சித்தம். ஆண்டவர் சொல்லாத ஒரு காரியத்துல போய் சிக்கிடுவாங்க. சிக்கிட்டு தேவ சித்தமானுவாங்க. யாருக்கிட்ட வந்து தேவ சித்தத்தை சொல்றது? ஆசான் கிட்ட வந்து சொல்லலாமா? மாணவன் போய் ஆசிரியருக்கு ப்ரொஃபஸருக்கு பாடம் எடுக்க முடியுமா? சார் இப்படிதான் சார் அங்க சொல்லுதுன்னு சொன்னா ப்ரொஃபஸர் கோவம் வருமா வராதா? ப்ரொஃபஸருக்கு வரும்னா கர்த்தருடைய சாயல் அந்த பூமியில உன் பாவத்துக்காக உலக பாவத்துக்காக அனுதினம் முழங்கால நின்று உங்க பேய பிணிய நோயை எல்லாவற்றையும் தீர்த்து உங்க கட்டை அறுத்து அந்தகார வல்லமைகளை போக்கி உங்களை இன்னைக்கும் உயிரோடு வாழ வச்சிருக்கிறார எங்களை கொண்டு. ஆக எங்களுக்கு அந்த கோபம் வருமா வராதா? வருமா வராதா? பட் எங்க கோபம் வந்தாலும் ஏசப்பா நீங்க பாத்துக்கிட்டு போயிட்டே இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பா நீங்க பாத்துக்கன்னு சொல்லிட்டு அவர் மேல பாரத்தை போட்டு போயிட்டே இருப்போம். எனவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் சொல்லும்போது என்ன அழகா சொல்றாரு பாருங்க. நீ அதாவது பிதாக்கள் வாசிங்க, பிதாக்களுடைய அக்கிரமத்தை. பிதாக்கள் யாரு? அப்பம்மா, அப்பம்மா, தாத்தா, பாட்டி, இவங்க தான் யாரு? பிதாக்கள். இவர்களுடைய அக்கிரமத்தை அவர்களுடைய பின்னடியார் யாரு? நல்லா புரிஞ்சுக்கணுங்க. தயவு செய்து சொல்றேன், எங்க பிள்ளைகளுக்கெல்லாம் நான் அதான் சொல்லுவேன். தம்பி, என் அன்பு பிள்ளைகளே, நாங்க எப்படி இருக்கிறோமோ அப்படி இருங்க. எங்களை விட ஒரு அட்வான்ஸா கூட இருங்க. நாங்கள் அறியாமன் காலத்துல நாங்க ரட்சிக்கப்பட்டோம். எங்க காலத்து விசுவாசம் வேற. ஆனா இன்னைக்கு இருக்கிற விசுவாசங்கள் ஜனங்களுக்குள்ள வர விசுவாசம் வேற. ஆனா விசுவாசத்துல துளி கூட நீங்க பேசங்க கூடாது. விசுவாசத்திலையும் தேவனுடைய அன்பிலும் தேவனுடைய நம்பிக்கையிலையும் இது மூன்றும் கலந்ததுதான் பிதா, குமாரன், பரிசுத்தாவி திருத்துவ தேவன். எனவே இதுல நீங்க ஜாக்கிரதையா நிக்கணும். யாருக்காகவும் எந்த ஜனங்களுக்காக ஆராதனை அல்ல, எந்த ஜனங்களுக்காகவும் ஆராதனை அல்ல, தேவனுக்கு மட்டும்தான் ஆராதனை. நீ நேரத்தையும் காலத்தையும் ஆண்டவருக்கு தான் நீ கொடுக்கணும். நான் என்னிலும் நீங்கள் வல்லவர்களா இருக்கணும். எனவே காலம் பொல்லாதவைகள் ஜாக்கிரதையா இருக்கணும் சொல்லிதான் என் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நாங்க சொல்லுவோம். அதுபோல பிதாக்களாகிய நாம் அக்கிரமக்காரரா இல்லாதபடி, அக்கிரமம் செய்யாதபடி இருந்தோம்னா நாம் பின்வரும் பின்னடியார் சந்ததி 1000 தலைமுறை கிருபை பெறுவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உயிர் கொடுத்து மீட்ட அந்த கல்வாரி நாயகனுடைய கிருபை உங்க சந்ததி, பின்னடியார் சந்ததி 1000 தலைமுறை ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். எனவே அப்படி ஒருவேளை பிதாக்களாகி நம்ம தவறுனா நம்முடைய சந்ததி 1000 தலைமுறை அவர்கள் மடியிலே தேவன் சரி கட்டுவார். அல்லேலூயா. யாருடைய மடியில? யாருடைய மடியில? யாருடைய மடியில? பிள்ளைகள் மடியில. நான் கேட்பேன், எங்கம்மா பையன் அப்படின்னு கேட்பேன். எப்பா எங்கே ஓடனம்பா, ஒன்னும் காணாம்பா, இப்படி சொல்லாமா? சர்ச்சுக்கு போகணும். இன்னைக்கு என்ன நாள்? சர்ச்சில் பிள்ளைகள் வளருவதற்கு விடுங்கள். பிள்ளையை சர்ச்சில் பிள்ளைகள் வளரணும். சாமுவேல் பிள்ளை அண்ணா சர்ச்சில் என்ன பண்ணாருங்க? என்ன பண்ணாரு? கீழ்ப்படிந்து ஊழியக்காரனாகிய ஏலி தேவ மனுஷன் சொல்லிக் கொடுத்த அந்த வார்த்தைகளை அப்படியே கடைபிடித்து அப்படியே செய்து வந்தான். ஆனா இங்க என்ன நடக்குது? இப்ப விட்டுட்டு வீட்டுக்கு போனா முடிஞ்சு போச்சு. முடியும், எப்ப முடியும்? ஓட்டம் தான். என்ன வந்து இப்ப கேக்குறாங்க பசங்க, பிளக் எங்கப்பான்னு கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? கம்ப்யூட்டர் போடுற பிளக் எங்கன்னு கேக்குறாங்க. அப்போ சாமுவேலுடைய நிலை என்ன நடந்தது? சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய அந்த குழந்தை பருவத்துல, குழந்தை பிறந்த மாத்திரம் அந்த பிள்ளை தேவ சமூகத்தை
வளர்ந்தபடினால அவன் அந்த தேவ மனுஷன் ஏலி சொல்லி கொடுத்ததை அப்படியே என்ன செய்தான் ஏலி சொல்லி கொடுத்ததை குழந்தையா இருந்த சாமுவேல் கேட்டபடினால ஆண்டவர் ராத்திரி வேளையில வந்து சாமுவேலே என்னன்னு கூப்பிடுறாரு. யார் வந்து கூப்பிட்டுதான்? யாரு சத்தமா யார் வந்து கூப்பிடுது? தேவன் வந்து கூப்பிடுறாரு. சாமுவேலே ஃபர்ஸ்ட் குரல் கேட்டுச்சு. யாரு புரிஞ்சிட்டான். ஆண்டவனே அடியேன் இருக்கிறேன். இரண்டாவது குரல் சாமுவேலே இரண்டாவது குரல். அப்போ ஆண்டவரே அடியேன் இதோ அப்படின்னா படுத்துக்கிறான். மூணாவது சாமுவேலே அப்படின்னாரு. ஆண்டவரே இதோ அடியேன் அப்படின்னா யாரு? குழந்தையா இருந்த போது. ஆனா நெல்சன் மாதிரி வாலிபர்கள், பிரதர் நெல்சன், பிரதர் யாரு பிள்ளைங்க இப்ப வர யூத் டீனேஜ், பிரதர் நெல்சன், பிரதர் டார்வின், எல்லாம் பிரதருங்க. எல்லாம் பிரதர் சார்லஸ், பிரதர் வில்லியம்ஸ், எல்லாம் சிஸ்டர். எந்த சிஸ்டர்? ரேச்சல் சிஸ்டர், எல்லாம் எர்லின் சிஸ்டர், எல்லா சிஸ்டர்களும் பாத்தீங்கன்னா ஆண்டவரை வந்து கூப்பிடுறாரு. ராத்திரில யாரு வந்து கூப்பிடுறது? சிறு குழந்தை பருவத்துல சாமுவேலை என்ன பொருத்தனை பண்ண தெரியுமா? அம்மா ஆண்டவரே என்ன எல்லாரும் நிந்திக்கிறாங்க, நான் மலடின்னு நிந்திக்கிறாங்க, என்ன மலடின்னு நிந்திக்கிறாங்க. எனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்தீங்கன்னா சவரம் கத்தி, என்ன கத்தி? குழந்தை பிறந்து மொட்டை அடிப்போம்ல, அந்த மொட்டை அடிக்கிறதுக்குள்ள சவரம் கத்தி தலையில படுறதுக்குள்ள நான் என்ன செய்யறேன்? நான் கொண்டாந்து உங்க சமூகத்தில் விட்டுறேன்பா. எனக்கு ஒரு பிள்ளைய கொடுப்பா. அந்த பிள்ளையால என் நிந்தை நீங்கட்டம்பா, அந்த பிள்ளையால என் நிந்தை நீங்கட்டம்பா. என்னை கேவலப்படுத்துறாங்கப்பா, என்னை அவமானப்படுத்துறாங்கப்பா, புல்லல்னு ஏனலமா பேசுறாங்கப்பா. அப்பா என் நிந்தையை நீக்குப்பான்னு அவ ஜெபிக்கிற ஜபம், அண்ணாளுடைய ஜபம் தேவ சமூகத்துல அப்படியே வெறித்து ஏலி கேட்கிறாரு. தேவ மனுஷன், அண்ணாலே என்ன உன் வாயிலிருந்து உதட்டுல இருந்து அப்படியே நுர தள்ளி வருகிறது. என்னது? வெறிச்சு குடிச்சு வெறிக்கிறவங்க வாயில நுர தள்ளும், சண்டை போடுறவங்க வாய்கள நுர தள்ளும். பாத்துக்கிறீங்களா? அப்படி இச்சை ஈழ ஊத்தம். அந்த சண்டை போடுறவங்க பயங்கரமா கடும் கோமா சண்டை போடுற ஆளுங்க இச்சை ஈழைய ஊத்தும். அந்த மாதிரி குடிக்கிறவனுக்கு ஊத்தும். அந்த மாதிரி அண்ணாளுடைய அந்த உதட்டுல அந்த வாயில ஊத்துற அந்த ஈழைய அந்த நுரைய பார்த்து ஏலி தேவ மனுஷன், அண்ணாலே என்ன நீ குடித்து வெறி கொண்டவளை போல நீ இருக்கிறாய் என்று சொல்றா. ஆண்டவனே என் நிந்த நீங்க அப்பா கிட்ட போராடுகிறேன், அப்பா கிட்ட முழங்கால் நிக்கிறேன், அண்ணன் தண்ணி புசியாம கத்தி கூவுறேன். அப்பா என் சத்தத்தை கேட்டு அவர் சித்தத்தை என் வாழ்க்கையில ஒரே ஒரு பிள்ளை கொடுப்பாரா என்று நான் எதிர்பார்க்கிறேன். அந்த ஒரு பிள்ளை கொடுத்தாருன்னா அந்த பிள்ளைய சவரன் கத்தி அந்த தலையில படாதபடிக்கு நான் கொண்டு வந்து என்ன செய்யறேன்? தெய்வ சமூகத்துல விட்டுறேன்னு சொல்லி அவ பொருத்தனை பண்ணி கொண்டாள். அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டாரா? சொல்லுங்க, கேட்டாரா? அண்ணாள் ஜெபத்தை கேட்டாரா? அண்ணாள் ஜெபம் குறைஞ்சிச்சா? ஒரு பிள்ளைய கொடுத்துட்டாரு, அவன் நிந்த நீங்கிடுச்சு. அப்படியே கொண்டாந்து படைச்சிட்டா, ஆலயத்தில் விட்டுட்டா. அத்தோட அண்ணாள் குணம் மாறிச்சா? சொல்லுங்க. இங்க இருக்கிற எத்தனையோ அண்ணாள்கள், எல்லா அண்ணாள்கள் தான் ஜெப வீராங்கனிகள், எல்லாரும் அண்ணாள்கள், எல்லாரும் எஸ்தர்கள் தான், எல்லாரும் தெபோராக்கள் தான். இங்க எல்லாரும் அண்ணாள்கள் தான், எல்லாரும் தெபோரால் தான், எல்லாரும் எஸ்தர்கள் தான். அந்த ஒரு பிள்ளையோட அப்படி விட்டுட்டாளா? இல்ல, அவ ஜெபம் குறையல,
ஜெபித்து கொண்டே இருக்கிறாள். ஆண்டவர் எத்தனை பிள்ளை கொடுத்தாரு? அதுக்கப்புறம் அத்தாட அவ விசுவாசம் குறையல, அடுத்து ஒரு பிள்ளைய கொடுக்கிறாரு. அப்போ அவ விசுவாசம் குறையல, அவ பிள்ளைய கேட்கவே இல்லை. அதுக்கு அடுத்து ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. 5 பிள்ளைய கொடுத்தாரு. கைகளை தட்டி கத்த நாமத்தை குறைஞ்சே போகல. என் அன்பு மகளே, உன் நிந்தைய நான் நீக்குவேன் அப்படின்னு நீக்கினாரு. அவ நன்றி உள்ளவளா இருந்த அண்ணாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுபோல ஒரு அண்ணால போல நன்றி உள்ளவர்களா இருக்கணும். ஒரு எஸ்தரை போல நன்றி உள்ளவர்களா இருக்கணும். ஒரு தெபோராளை போல நன்றி உள்ளவர்களா இருக்கணும். நன்றி கெட்டவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. நமக்கு கிடைச்சு போச்சு, இவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம எப்படி இருந்தாலும் எப்படி வந்தாலும் பரவாயில்லை, நம்ம போனா வந்தானே. சபையில யாரோ ஒரு ஆள் எனக்கு திக்னஸ் அவங்க இல்ல, அதனால நான் இப்படித்தான் இருப்பேன். நீ அப்படி இப்படி கர்த்தர் மட்டும்தான் உனக்கு தெய்வம். அல்லேலூயா சொல்லு பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் மட்டும்தான் தெய்வம். அந்த தெய்வத்தை நீ எப்பொழுதுமே அந்த விசுவாசத்துல வல்லவர்களாய் நின்று அவர் சொல்லுகிறார், உன் பின்னடியார் இடத்துல என்னத்தை கேட்பாராம்? பின்னடியார் பிள்ளைகள், உங்க பிள்ளைகளுடைய மடியிலே கேட்பேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, 1000 தலைமுறைக்கும் கிருபை செய்கிற தேவன், the God who says mercy to 1000 generation. ஆண்டவர் 1000 தலைமுறை நம்ம பிள்ளைகளை வாழ வைக்கணுங்க. அதுக்கு அப்பா அம்மா மாறுங்க, நீங்க உங்க கையில 10 ரூபாய் சம்பாதிச்சா அதுல 1 ரூபாய் உத்தமமா எடுத்து அந்த பிள்ளைங்க கண்ணு எதிர்க்க கொண்டாந்து கொடுக்கணும். டேய், எங்க அம்மா உத்தமிடா, எங்க அப்பா உத்தமண்டா, வாரம் பூரா சம்பாதிச்சு எங்க அம்மா 100 ரூபாய் எடுத்து போறான் சர்ச்சுக்கு. இப்படிப்பட்டவர்களா இவங்க அப்படின்னு அந்த பிள்ளைங்க அப்பா அம்மாவை பார்த்தே அதுங்க விசுவாசம் செத்து போகுது. அப்ப இதுக்கு காரணம் யாரு? பெத்தவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அதாவது பெற்றோர்களாகிய நீங்க பிள்ளைகளுக்கு நேரா சாட்சியா இருந்தா அந்த பிள்ளைங்க என்ன செய்வார்களா, அப்படியே அவர்கள் உங்க விசுவாசத்தை கண்டு, எங்க அப்பா அம்மா எவ்வளவு விசுவாசிங்க பார்க்கணும். எங்க பாஸ்டர் அம்மா எப்படி இருக்கிறாங்க, அவர் பெத்த பிள்ளைங்க எப்படி இருக்கிறது, அவங்க எல்லாம் எப்படி இருக்கிறார்கள், அதெல்லாம் பார்க்கணும். பிள்ளைகள் அவங்க எப்படி கர்த்தருக்குள் இருக்கிறார்கள், எந்த விசுவாசத்தில் நடக்கிறார்கள். ஜூனியர் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆலோசனை கொடுக்கும் போது நான் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் கேட்க ஆண்டவர் எனக்கு கிருபை பாராட்டுறாரு. நான் உட்கார்ந்து கேட்கும் போது அவர் மூலமா பேசுற அந்த வார்த்தைகளை நான் கேட்கும் போது எனக்கே ஆச்சரியமா இருக்கிறது. நான் எதையும் கத்துக் கொடுக்கல, உங்களுக்கு போதிக்கிற போலதான் போதிக்கிறேன். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கிறார்கள். எனவே அப்படி ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறார். எனவே அன்பானவர்களே, ஆவிக்குரிய பெற்றோரை பாருங்க, பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்பாவை பாருங்க, அம்மாவை பாருங்க, அக்காவை செல்லாக்காவை பாரு, எப்படி இருக்குது பாரு, அண்ணனை பாரு, ஜூனியரை பாரு, ஜூனியர் 2 பாரு, எபினேசர் அங்கிளை பாரு, எபினேசர் அண்ணாவை பாரு. அவங்க வளர்ப்பு எப்படி இருக்குது, எப்படி பிள்ளைங்களை வளர்த்து கொண்டு வராங்க, எப்படி இருக்கிறாங்க. அவங்கள போல நீங்களாம் இருக்கணும், அவங்கள போல இருக்கணும். ஒண்ணு மட்டும் இருக்குது உங்களுக்கு, என்னன்னு எல்லாம் வரப்புள்ள எல்லாம் டாக்டர் படிக்கணும். அது ஒண்ணு மட்டும்தான் அந்த பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்குறீங்களோ அவங்க கத்துக்கிறாங்களோ தெரியல. அது ஒண்ணு தான் அந்த பிள்ளைங்களுக்கு, ஒரு சில பிள்ளைங்களுக்கு டாக்டர் டாக்டர் டாக்டர். எங்க விஷன் வேற, உங்க விஷன் வேற. என் விஷன் இந்த ஊழியத்தோடு கலந்தது, சமூக சேவை கலந்தது, மருத்துவம் கலந்தது. இயேசுவின் ஊழியம் மருத்துவம் கலந்து ஊழியம். அந்த விஷனோடு அந்த பிள்ளைங்க படிக்கிறாங்க. கர்த்தரோட வழி நடத்துதல் போயிட்டு இருக்குது. உனக்கு என்ன விஷன்? டாக்டர் ஆகணும். என்ன விஷன்? as per தரிசனம். அப்பா அம்மா தரிசனமா இல்ல உன் தரிசனமா? ஒரு விஷன் இருக்கணும். அன்னைக்கு நான் வைத்த அந்த விஷன், எனக்கு பின்வரும் என் சந்ததியார், பின்னடியார் சந்ததி மருத்துவம் செய்யணும். மருந்து பாதி, தேவன் முழுக்க அந்த மருந்தை நான் ஜெபிக்கிறேன். அற்புத சுகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். எனவே பின்வரும் என் பிள்ளைகள் நாம் அதாவது அவங்க உடம்புல என்ன நோய் என்று கண்டுபிடித்து மருந்தோடு கூட அவர்கள் கண்டுபிடித்து அவங்க ஜெபிக்கணும், மருந்து கொடுத்து. அப்படின்றது என் விஷன்.
அல்லேலூயா. நான் கையை நீட்டுற, எனக்கு மருத்துவத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏசப்பா. நான் கையை நீட்டுற அற்புதம் நடக்குது. ஆனா எனக்கு பின்னாடியார் நீங்க என்ன பண்ணக்கூடாது, யதார்த்தமா என்ன மாதிரி நீங்க என்ன கை நீட்டக்கூடாது. ஆனா நீங்க என்ன செய்யணும், மருத்துவம் படிச்சு மருத்துவத்தையும் நீங்க கலந்து அவங்க உடல்ல என்ன இருக்குது, அவங்களுக்கு என்ன சோர்வு. போன ஞாயிற்றுக்கிழமை கூட ஒருத்தர் வந்தாங்க, மருத்துவமனைக்கு போனாங்க, எல்லாம் எடுத்தாங்க. அது எதுக்கு ஏற்கனவே இப்ப எல்லாம் சுகமாயி போச்சுங்க. வந்த இந்த 1-1.5 மாசத்துல சரியாயி போச்சு. கர்ப்பப்பை கட்டி கரைஞ்சு மறைஞ்சு தைராய்டு பிரச்சனை எல்லாம் நீங்கி போச்சு. போய் ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட், அதாவது ஸ்கேனர்ல பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க செட்டிநாட்டுல. ஆக மீண்டும் வந்தாங்க, பார்த்தாங்க, இதுல ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் டவுட்டை கிளியர் பண்ண போயிட்டு ஒரு ஸ்கேன் எடுத்துறேன். என்னால சொல்ல முடியுமா? அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் என்னால பார்க்க முடியுமா? அதுக்குத்தான் நமக்கு பிள்ளைகள் மருத்துவமும் நம்ம பிள்ளைங்க செய்ய வேண்டும். அவங்க உடல்ல என்ன நோய் என்றதை அறிந்து செயல்பட வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு விஷன் இருக்கணும், அந்த தரிசனம் இருக்கணும். அந்த தரிசனம் இருந்தாதான் அது தீர்க்க தரிசனமா மாறும். எனக்கு வந்த அந்த விஷன் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு வந்த அந்த விஷன், அந்த விஷன் தான் இப்ப மிஷனா மாறுது, மிஷனா மாறி நடந்து கொண்டிருக்கிறது. அது விஷன் என்றால் அது தரிசனம், மிஷன் என்றால் அது தீர்க்க தரிசனம். அப்ப அது தீர்க்க தரிசனமா மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்ச காலங்களில் ஆண்டவர் ஊழியத்தையும் இறைப்பணியும் சமுதாய பணிகளை, மருத்துவமும் கல்வியும், மக்களுக்கு மிக முக்கியமானது மருத்துவம், கல்வி, சுகம் எல்லாம் கலந்த ஒரு பெரிய ஒரு டெனாமினேஷனாக இன்ஸ்டிடியூஷனாக, இது ஒரு குரூப் ஆப், கால்வரி குரூப் ஆப் கம்பெனியாக ஒரு காலம் மாற போகிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அந்த விஷன் இருக்கணும். பெற்றோர்களாகிய நமக்கு அந்த விஷன், அந்த விஷன், அந்த விஷன் தரிசனம் இருந்தால் தான் நம்ம பிள்ளைகள் அந்த தரிசனத்தை கண்டு வருவார்கள். மேல யாரோ ஒரு பொண்ணு மருத்துவம் படிக்குது, யாரோ ஒரு பொண்ணு அதை படிக்குதுன்னு அந்த பொண்ணு அந்த பையனை பார்த்து போறதல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் வேலை, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய விஷன், அந்த கர்த்தருடைய பிள்ளைகளுடைய விசுவாசம். ஆக நமக்கு தேவன் என்ன சொன்னார், அது திட்டம் என்ன சொன்னார், நம்ம பிள்ளைங்க என்ன படிக்கணும், நம்ம எந்த வேலைக்கு போகணும், நமக்கு என்ன நாளைக்கு ஆகாரம், எந்த உடை உடுத்தணும், எல்லாத்தையும் எந்த காரியமா இருந்தாலும் அவர்கிட்ட கேட்கணும், அவர் சொல்லணும். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆகவே நம்ம சரியா இருந்தா நம் பிள்ளைகள், நம் பின்னடியான நம்ம பிள்ளைகள் நம்மளை பார்த்து வளருவார்கள். எனவே எங்க ஊர்ல அப்படிதான், எங்க பெரியப்பா வீட்டு பிள்ளைங்க எல்லாரும் படிச்சவங்க. எங்க அப்பா அம்மா அவங்கள தான் காட்டுவாங்க. எங்க அப்பா சொல்லுவார், எங்க அண்ணன் வீட்டு பிள்ளைங்க பாருங்கப்பா. எங்க அம்மா சொல்லுவாங்க, எங்க மூத்தார் வீட்டு பிள்ளைங்களை பாருங்கப்பா, பொறாம இருக்காது, அவங்கள போல நீங்க படிச்சு முன்னுக்குவாங்க, அவங்கள போல முன்னுக்குவாங்க. நான் பிடிச்ச ஏற்கலப்பை பிடிக்காத, நான் பிடிச்ச மண்வெட்டியை பிடிக்காத, நான் பிடிச்சது நீ பிடிக்காத, நீ போய் என்ன செய், நீ உன் தனி வழி நீ போ, என்ன மாதிரி நீங்க கஷ்டப்படாத அப்படின்னு தான் ஊரை விட்டு தெருத்துற பிற்பாடுதான் நான் இந்த மெய்யான தெய்வத்தை அறிந்து கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாகத்தான் முன்னோடிகளாக நாம் அவர்களை முன்வைக்க வேண்டும். அவர்களை பாருங்க, அவங்கள மாதிரி விசுவாசமாறு, அவங்க எப்படி இருக்கிறாங்க, படிப்பும் பார்க்கறாங்க, ஊழியத்தையும் பார்க்கறாங்க, சபையும் பார்க்கறாங்க, எல்லாத்தையும் பார்க்கறாங்க. பிள்ளைங்க அவங்கள போல நீங்க இருக்கணும். பிள்ளைகளுக்கு நீங்க முன் உதாரணமா பெற்றோர்கள். காரணம் என்ன தெரியுமா, எதுக்காக தெரியுமா? அது 1000 தலைமுறைக்கு கிருபை செய்கிற தேவன். பெற்றோர்களை நீங்க சரியா பிள்ளைகளை நடத்தினா, நீங்க சரியா இருந்தா 1000 தலைமுறை உங்க பிள்ளைகளின் 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 பிள்ளைகளை கர்த்தர் கிருபை செய்வார். அவர் உயிர் கொடுத்து மீட்ட அந்த கிருபையினால கிருபையோடு வாழ வைப்பார். அவளை 1000 தலைமுறை ஆசீர்வதிப்பார். அப்படி நீங்க சரியில்லைனா 1000 தலைமுறை நம்மளுடைய பிள்ளைகளுடைய மடியிலே சரி கட்டுவார். புரிஞ்சுக்குங்க, பிள்ளைகளுடைய மடியிலே அவர் சரி கட்டுவார். நம்பர் 1, தேவன் பாருங்க, லூக்கா 18:27 சொல்லுகிறது, அதாவது முதல் காரியம், மனுஷனால் கூடாதுதான் தேவனால் கூடும். மனுஷனால் கூடாததுதான் தேவனால் கூடும். What is the impossible with man is possible with God. அப்ப பாருங்க, மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். What is impossible with man is possible with God. அப்ப யாரால முடியுமா? மனுஷனால கூடாததுதான் தேவனால கூடும். கைகளை தட்டி, கைகளை தட்டி. மனுஷனால கூடாததுதான், ஆனால் தேவனால கூடும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதாவது மனுஷனால நம்மால முடியாது, ஆனா தேவனால எல்லாம் கூடும். அப்ப வேதம் சொல்லு, வாசிங்க 18:27. அவர்
மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். மனுஷனால் கூடாதவைகள் என் தேவனால் கூடும். அப்ப பாருங்க பிரியமானவர்களே, எத்தனை பேர் இன்னமும் மனுஷத்துல இது நடக்கும், இது செய்யும், இது செயல்படும், இது இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், அப்படி நீங்க யூகித்து 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 நீங்க ஏதோ ஒண்ணு யோசித்து மூளையில வைத்துக்கொண்டு ஏதோ ஒண்ணு யோசித்து 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 யூகித்து யூகித்து நீங்க பேசிக்கொண்டால், யூகித்து யூகித்து நீங்க நடந்து கொண்டால், யூகித்து யூகித்து ஏதாவது காரியத்தை செய்தால், இது இப்படி அது அப்படி இது இப்படி, இவரால தான் வரல அவரால் தான் வரல, இது நடக்கல அது நடக்கல, அன்னைக்கே இப்படி இருந்திருக்கோம் இன்னைக்கே இப்படி இருந்திருக்கோம், இதுக்கெல்லாம் காரணம் இது மனுஷனுடைய யூகிக்கிற தன்மை. ஆக தேவன் சொல்லுகிறார் மனுஷனால முடியாதுதான். அல்லேலூயா சொல்லுங்க. மனுஷனால முடியுமா? மனுஷனால முடியுமா? முடியாது. ஆக மனுஷனால் முடியாது, ஆனா தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷனால முடியாது. நல்லா பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். பிரதர் சிஸ்டர் கை கொடுங்க பார்க்கலாம். பக்கத்துல கை கொடுங்க பிரதர் சிஸ்டர். மனுஷனால முடியாது. சிரிச்சுன்னு சொல்லு. சிரிச்சு மனுஷனால மனுஷியால முடியாது. அவங்க சொல்லுவாங்க உன்னை கண்ணின் மணி போல, கண்ணே முத்தே பவளமே பவள கொடியே என் வெத்தலை கொடியே என் வைடூரியமே என் மாணிக்கமே என் ரத்தனமே, உன்னை கை பிடிச்சனா கைவிடவே மாட்டேன் அப்படின்னு மனுஷன் சொல்லுவான், மனுஷன் சொல்லுவா. ஆனா அவங்களால முடியாது. அவங்களால முடியாது. அவங்கள மாதிரி ஆளு நம்மல்ல. சொல்லுங்க, அவங்கள மாதிரி நாம் அல்ல. அவங்கள மாதிரி ஆளு நம்மல்ல. நம்ம தேவனுடைய ஆளு, நம்ம தேவனுடைய பிள்ளை. மனுஷனால முடியாது, என் தேவனால முடியும். உன் தேவனால முடியும். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அன்பானவர்களே, இந்த ஏப்ரல் மாதத்துல ஒருவேளை நீங்க மனுஷன் நம்பியிருக்கிறீங்களா? மனுஷன் உங்களை உயர்த்துவான்னு பாக்குறீங்களா? மனுஷன் உங்களை உயர்த்துவான்னு பாக்குறீங்களா? எந்த மனுஷனும் உங்களை உயர்த்தவே முடியாது. ஆனா தேவன் மட்டும் நான் உயர்த்த முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஏப்ரல் மாதத்துல என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுகிற இந்த நாட்களிலே ஆண்டவராகிய தேவன் ஒருவேளை கடன் பாரத்துல, பிரச்சனையில, போராட்டத்துல, கண்ணீர்ல, கவல்ல, ஏதோ ஒரு காரியத்துல நீங்கள் விழுந்து சிக்கி கொண்டு இருக்கிறீர்களா? தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். மனுஷனால முடியாது. மனுஷன் உங்களை ஏமாத்த நினைப்பான், மனுஷன் உன்னை ஏமாத்த நினைப்பான், மனுஷர்கள் உங்களை அழிக்க நினைப்பார்கள். தேவனாகிய கர்த்தரோ உங்களை உயர்த்த நினைப்பார். மனுஷன் நினைக்கிறான் உன்னை அழிக்க, தேவன் நினைக்கிறார் உன்னை உயர்த்த. அதுதான் தேவனுடைய சுத்த கிருபை. அதுதான் 1000 தலைமுறைக்கு கிருபை செய்கிற தேவன். ஆக மனுஷனால கூடாதவைகள் தான் என் தேவனால கூடும். எரேமியா புத்தகம் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எடுத்துக்கொள்ள. எரேமியா புத்தகம் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒருவர் வேகமாக வாசி கேட்கலாம். நான் பூமியையும் மனுஷனையும், பாத்தீங்களா, நான் பூமியையும் மனுஷனையும், பூமியும் நான் படைச்சேன், பூமியில மனுஷனும் படைச்சேன், பூமியின் மேலுள்ள மனுஷனையும், பூமியின் மேல இருக்கிற மனுஷனையும் படைச்சேன், பூமியின் மேலுள்ள மிருகங்களையும் படைச்சேன். என் மகா பலத்தால. யாருடைய பலத்தால? யாருடைய பலத்தால? மனுஷனுடைய பலமா? இன்னைக்கு நீ நான் உயிரோடு இருக்கிறவன், இது மனுஷனுடைய பலனா? சொல்லுங்க, யாருடைய பலம்? என் தேவனுடைய மகா பலம். அல்லேலூயா. என் தேவனுடைய மகா பலத்தினால் தான் இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அருமையான முற்பிதாவாகிய கங்கன் அவர்கள் பெரியக்கரின்னு சொல்லுவாங்க. அவருக்கு இப்ப கிட்டத்தட்ட ஒரு 85 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், அதுக்கு மேலே இருக்கலாம். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஊரை வரும்போதெல்லாம் விமலா வந்து எங்கிட்ட சொல்லும் போதம்மா, அப்பாவுக்கு பயங்கரமான சுகர்மா, அப்பாவுக்கு பயங்கரமான சுகர்மா, ஜோமன் எப்ப பார்த்தாலும் அழுதுனே இருக்கும். என்னம்மான்னு கேட்டா, அப்பாவு தேள் கடிச்சு, பூரா கடிச்சு, அது கடிச்சு, இதுக்கு பாம்பு கடிச்சிச்சு, இங்க விழுந்துட்டாரு, அங்க விழுந்துட்டாரு, இது அடிபட்டுச்சு, எறும்பு கடிச்சிச்சு, பூரா கடிச்சு, இப்படியா தான். என்னது அந்த சுகர் இவ்வளவு இருக்குது, அவ்வளவு இருக்குது, இப்படியே சொல்லிட்டு இருக்கோம். எவ்வளவு? 450 இருக்குதுமா, 400 இருக்குதுமா, 350 இருக்குமா. ஆனா இன்னைக்கு விமலா வந்து குறைஞ்சபட்சம் 25 வருஷம் ஆகுது. இன்னைக்கு அந்த ஒரு மகளால அந்த மனுஷனை இந்த 25 வருஷமா உயிரோடு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த சுவர் அன்னைக்கே சாவடிச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு அப்படியாக இருக்கிற எத்தனையோ பேர், எத்தனையோ குடும்பங்கள் அப்படியே இந்த புலிப்பால்னு சொல்லுவாங்க. இவர் ஐசக்க முனுசாமிய முதலியார் குப்பத்துல, அவருக்கு பார்த்தா 450 500 அப்படின்னுவாங்க சுகர். எவ்வளவுப்பா சுகர் அப்பாவுக்கு? இப்போ
450 500 சொல்லுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட சுவர்லாம் இருக்கிற மனிதர்கள் இன்னைக்கு உயிரோடு இருப்பது என்ன காரணம்? என்ன காரணம்? மனுஷனால கூடாது. யாரால முடியும்? யாரால முடியும்? யாருடைய பலத்தால? யாருடைய பலத்தால? யாருடைய பலத்தால? என் தேவனுடைய பலத்தால. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பூமியையும் பூமியின் மேல் உள்ள மனுஷனையும் பூமியின் மேல் உள்ள மிருகங்களையும் யாருடைய பலத்தால? என்னுடைய மகா பலத்தினால. பாத்தீங்களா? ஓங்கி என் புயத்தால. யாருடைய புயம்? ஆண்டவருடைய புயம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐசக்கு செத்துருவார் நினைச்சேன் அந்த ஊர்ல. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வேதாசாலமாவும் போயிட்டான் பெரியமா. அப்படிதானே? அப்படிதான் நினைச்சேன் அந்த ஊர் உள்ள. வேதாசாலமா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், போயிட்டான் ஆளு அப்படின்னு. பெரியவன் போயிட்டான் அப்படின்னு நினைச்சான். ஏன்னா காலையில அப்படிலாம் பயங்கர இருளா இருக்கும், அந்த புண்ணா வடிச்சுக்கினே இருக்கும், பெரிய அவ்வளவு பெருசா வீங்கி போயிருக்கும். செத்தாயா முடிச்சுதான் நினைச்சான். அவன் மனுஷன், ஆனா என் தேவன், அவனால முடியாது, என் தேவனால எல்லாம் ஆகும். அவர் மகா பெரிய பலம், அவர் நீட்டப்பட்ட புயம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீட்டப்பட்ட அவருடைய புயத்தினாலும் உண்டாக்கினீர். யாருடைய புயத்தால? ஆண்டவருடைய மகா பலம். அப்படி நீட்டப்பட்ட கை, நீட்டப்பட்ட புயத்தினால அவர் உண்டாக்கினீர். பாத்தீங்களா? அவர் சொல்றார், எனக்கு இஷ்டமானவனுக்கு அவைகளை கொடுக்கிறேன். முடிஞ்சுதா? முடிஞ்சுதா? அப்பா பாருங்க, அப்போ எனக்கு இஷ்டமான, இங்க இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, எனக்குன்னு சில இஷ்டமானவங்க இருப்பாங்க, அம்மாவுக்குன்னு சில இஷ்டமானவங்க இருப்பாங்க. எப்படி இஷ்டமானவங்க ஆவாங்க சொல்லுங்க? நான் கூப்பிட்டா ஓடியாரவங்க. பிரதர் இருக்கிறாரு, முன்னாலும் பிரதர், 80 கடந்து, அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் ஒரு குழந்தை பிள்ளை மாதிரி. ஆனா இவரை போல அவர் புள்ள இருப்பாருன்னா தெரியல. நான் இன்னைக்கு சொல்லுவேன், ஒரு குழந்தை மாதிரி ஓடியாருவாரு. சாவானாலும் வாழ்வானாலும், எந்த இடமா இருந்தாலும், பனியா இருந்தாலும், வெயிலா இருந்தாலும், மழையா இருந்தாலும் ஓடியாந்து நிப்பாரு. அப்ப என் இஷ்டம் யார் மேலக்குது? சொன்ன உடனே ஓடியாந்து நிக்கிற அந்த மனுஷன் மேலதான் என் இஷ்டம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன். அல்லேலூயா. அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? இந்த புள்ள கூப்பிட்டா ஓடியாருது, இந்த புள்ள மேல எனக்கு இஷ்டம் இருக்குமா? கூப்பிட்டா ஓடியாராத கெட்சி மேல எனக்கு இஷ்டம் இருக்குமா? இப்ப அவங்க வீட்டுல எடுத்துக்கலாம், 2 பிள்ளைங்க இருக்குது, கெட்சி அண்ட் ரேச்சல். ரேச்சல் தானே? 2 பிள்ளைங்க இருக்குது. இந்த 2 பிள்ளைங்கள எனக்கு இஷ்டம் யாரான்னு கேட்டா அது ரேச்சல் தான். ஏன்னா ரேச்சல் எந்த நேரத்துல எந்த சூழ்நிலையில அந்த பிள்ளைக்கு வயிறு வலியா இருந்தா கூட அந்த பிள்ளை ஓடாது, சர்ச்சை வேலையை செய்யும். அப்ப என் இஷ்டம் யார் மேலக்குது சொல்லுங்களேன்? அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேரையும் சொல்லுவாங்க, அவங்க அப்படியே சமாதானமா போயிடுவாங்க. ஆனா எனக்கு என்ன வரும்னா, நான் யாரு கரெக்டா ஸ்பெசிபிக்கா இருக்கிறாங்களோ அவங்க மேலதான் என் இஷ்டம் இருக்கு. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. வாசிங்க, வசந்த வாசிங்க. நான் பூமியையும் பூமியில மனுஷனையும் பூமியின் மேல் உள்ள மிருக ஜீவன்களையும் என் மகா பலத்தினாலும் ஓங்கி என் நீட்டப்பட்ட கை புயத்தினாலும் உண்டாக்கினேன். எனக்கு இஷ்டமானவனுக்கு. யாருக்கு? அப்ப ஆண்டவர் எல்லாருக்கும் சொல்லலாங்க. ஏன் அங்க இஷ்டமானவன் எழுதுறாரு? இப்ப டார்வின், விக்டர், ரேச்சல், ரேச்சல் தானமா, கேத்ரின் எடுத்துக்கின பாரு, ரொம்ப கொஞ்சம் தூரத்துல இருக்க பேர் மறந்து போச்சு. அப்ப இந்த 3 பேர்ல எனக்கு இஷ்டம் யாரான்னு கேட்டா எனக்கு கேத்ரின் தான் இஷ்டம். என்ன சொல்றோமோ அதை உள்வாங்கும், அப்படியே நடந்துக்கும். அப்ப இதுதான் ஆண்டவர் பாருங்க, இந்த பூமியை நான் படைச்சேன், இதுக்கு மேல மிருகத்தை நான் படைச்சேன், இதுக்கு மேல மனுஷனை நான் படைச்சேன், இவங்க அத்தனையும் படைச்சு மனுஷனுக்கு நான் என்ன பண்றேன்? இது எல்லாவற்றையும் யார் கையில கொடுக்கிறேன்? எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வேலைகளை செய்யணும். சில பேர் சொன்னாங்க, எனக்கு தகவல் கொடுத்தாங்க, இந்த மாதிரி ஒரு நிச்சயதார்த்தமா போயிட்டுப்பா, அதெல்லாம் ரொம்ப ஏற்புடையதான ஒன்று, அதை நான் ஆமோதிக்கிறேன். பட் நான் சொல்லி ரொம்ப பேர் வரல, போயிட்டாங்க, அப்படியே போயிட்டாங்க. ஆனா இப்போ அந்த பணிகளை செஞ்சாங்க பாத்தீங்களா, அவங்க தானே எனக்கு இஷ்டமானவங்க.
சொல்லுங்க. நான் போயிட்டாலும் எனக்கு தொலைபேசியில் ஃபோன் பண்ணி சொன்னாங்களா, அந்த மாதிரி போயிட்டோமா அப்படின்னு வந்துச்சுமா, சாரிம்மா, நோ ப்ராப்ளம். அது மனசார நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம். பட் இந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலை, தட்ஸ் ஆல். பட் ஆனா நான் சொல்லியே செய்யாத நீங்க போகும்போது உங்க மேல எனக்கு என்ன வர இஷ்டம் வருமா வராதா? அப்ப யார் செஞ்சாங்களோ அவங்க மேல தானே இஷ்டம். என்னைக்கோ சாக வேண்டிய எசேக்கியேலை வைத்து அந்த மனுஷன் 4 மணி நேரம் மண்ணை வாரி கொட்டி, அப்ப ஆண்டவருக்கு நான் என்ன நன்றி சொல்றேன், ஆண்டவரே என்னைக்கோ சாக வேண்டிய மனுஷனை இந்த கரத்தால் அந்த மகனை உயிர் கொடுத்து வச்சுக்கிறீங்க, இன்னைக்கு 4 மணி நேரம் மண்ணை வாரி கொட்ட அந்த மனுஷனை உயிரோடு வச்சுக்கிறீங்களா, இன்னைக்கு வேலை செய்ய, அதுதான் சுத்த கிருபை. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. எனவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் பாருங்க, அவர் எல்லாத்தையும் பூமியை படைச்ச, மனுஷனை படைச்ச, மிருகத்தை படைச்சிட்டு யாருக்கு இஷ்டமானவங்களுக்கு தருவேன். யாருக்கு இஷ்டமானவங்களுக்கு? சத்தமா சொல்லு, யாருக்கு இஷ்டமானவங்களுக்கு? ஏசப்பா எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன்னு சொல்றாரு. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படித்தான் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் அவர் விரும்புகிற வாழ்க்கை நம்ம வாடும்போது அது எந்த மனுஷனாலும் கூடாது, தேவனால மட்டும்தான் முடியும். ஆமென். யாரால முடியும்? எந்த மனுஷனையும் சூரியனுக்கு கீழே நம்பவே கூடாது. உன்னை தூக்கிடுறேன், உன்னை வாழ வச்சிடுறேன், உன்னை காப்பாத்திடுறேன், உன்னை கரம் பிடிச்சிடுறேன், அவ்வளவுதான் அப்படின்னு எவ்வளவு சொல்லுவான். ஆனா எந்த மனுஷனாலும் கூடாதவைகள் என் தேவனால கூடும். அல்லேலூயா. ஆக ஏசாயா புத்தகம் பாருங்க 45:12. சீக்கிரமாக ஏசாயா 45:12 பாத்தீங்களா? நான் பூமி, ஏசாயா 45:12 வாசிங்க. நான் பூமியை உண்டு பண்ணி, வேற யாருக்கும் படிக்க வர மாட்டேன். ஆக ஆண்டவர் சொல்ற பாருங்க, நான் பூமியை சிருஷ்டித்தேன், அதை சிருஷ்டித்து விட்டு படைத்து விட்டு, ஆண்டவரே நான் பூமியை படைத்து விட்டு சிருஷ்டித்து விட்டு, என் கரங்கள் பூமியை படைச்சிட்டு அவர் கையால தான் வானத்தை விரிக்கிறாராம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யாருடைய கைய? தேவனுடைய கையே, ஏசப்பா கையே. நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தான் உன் சந்ததிகளுக்கு சொல்லணும், உன் தொப்புள் கொடிக்கு சொல்லணும். எங்க அப்பா பூமியை படைச்சாரு, படைச்சிட்டு அவர் கையால வானத்தை விரிச்சாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என் கையால, அவருடைய கையால வானத்தை படைச்சாரு, விரிச்சாரு, வானத்தை விரிச்சாரு. பாத்தீங்களா? வானத்தை விரிச்சு என்ன பண்ணாரு? அவைகள் சர்வ சேனைக்கும் நான் கட்டளையிட்டேன். அல்லேலூயா. அப்ப பாருங்க, பூமியை படைச்சு வானத்தை விரித்தவர் ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா. அப்ப சொல்லுங்க, இது மனுஷனால கூடாது. மனுஷனால முடியுமா? அது முடியாது. மனுஷனை எக்காலத்தில் நம்ப கூடாது. மனுஷனை சூரியனுக்கு கீழே ஒருவரை நம்பாதிருங்கள். உங்களை படைத்த உங்களை இறைவனுடைய தூதர்களாய் ஊழியக்காரர்களாகிய நாங்கள் எங்களை மாத்திரமே, எங்கள் நாவின் மூலமா வருகிற இந்த வார்த்தைகளை நீங்கள் நம்ப வேண்டும். அதுதான் தேவன். ஆகவே ஆண்டவர் சொல்லும்போது மனுஷனால் இது கூடாதவைகள் என் தேவனால மட்டும் கூடும். அல்லேலூயா. எனவே இரண்டாவது முடிவுக்கு வந்துட்டோம். முதல்ல எந்த தலைப்பு சொன்னார்? 1000 தலைமுறைக்கு கிருபை செய்கிற தேவன் என்று சொன்னார். இப்ப இரண்டாவது டாபிக் முடிவு என்ன சொல்ற தெரியுங்களா? 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவன். என்ன செய்யறாரா? ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன சொன்னாரு? கிருபை செய்கிற தேவன். இப்ப முடிவு என்ன வந்துட்டாரு? உங்களுக்கு இரக்கம் செய்வேன் என்று சொல்லிவிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்ய. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன். I will show mercy for the 1000 generation. 1000 தலைமுறைகளுக்கு நான் இரக்கம் செய்வேன். அல்லேலூயா. அப்ப பாருங்க, யாத்திராகமம் 20:6, உபாகமம் 7:9 எடுத்துக்கொள்ளுங்க. யாத்திராகமம் 20:6 வாசிங்க வேகமா. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து யாருக்கு இரக்கமா? யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து. உங்க அன்பு யார்கிட்ட இருக்கணும்? யார்கிட்ட இருக்கணும் சொல்லுங்க? உங்க அன்பு யார்கிட்ட இருக்கணும்? முதல்ல ஏசப்பா கிட்ட, அப்புறம் தான் நீ கட்டின புருஷன் கிட்ட. ஹலோ கவனிங்க, முதல்ல யார்கிட்ட இருக்கணும்? ஏசப்பா கிட்ட இருக்கணும் அன்பு. ரெண்டாவது உன் புருஷன் மனைவி கிட்ட இருக்கணும். கணவன் மனைவி கிட்ட, மனைவி கணவன் கிட்ட, பெற்றோர் பிள்ளை கிட்ட, பிள்ளைகள் பெற்றோர் கிட்ட. உங்க அன்பு முதல்ல யார்கிட்ட இருக்கணும்? வாசிங்க. பாத்தீங்களா? என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவன்
என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு, பாத்தீங்களா, அவருடைய கற்பனைகளை, அவருடைய கற்பனாகிய அவர் கட்டளைகளை, அவருடைய வார்த்தைகளை, அவருடைய வசனங்களை, அவர் சொல்றத அப்படியே நீங்கள் கை கொள்ளுகிற உங்களுக்கு தான் 1000 தலைமுறை, 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை தலைமுறை சொல்லுங்க பிரியமானவர்களே? எவ்வளவு தலைமுறை? முதல்ல என்ன சொன்னார்? 1000 தலைமுறை உனக்கு கிருபை செய்வேன்ட்டாரு. ஏன்னா அவர் உயிர் கொடுத்து மீட்ட ஆண்டவர். அவருடைய உயிரால, அவருடைய உயிர் தான் நமக்கு கிருபாதார பலி. அவர் பலியிடப்பட்டு நமக்கு உயிரை கொடுத்தாரு. ஆக 1000 தலைமுறை உங்களுக்கு கிருபையை செஞ்ச தேவன் அவர் சொல்றாரு, முதல் காரியம் மனுஷனால கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று சொன்னார். இரண்டாவதாக 1000 தலைமுறை இரக்கம் செய்வேன்னு சொன்னாரு. எதுக்காக சொல்றாரு? வாசிங்க. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து. யாருக்கு 1000 தலைமுறை? ஜீவிதா சொல்லுமா, கிரேசி ஜீவிதா. யாருக்கிட்ட? சொந்தக்கார வீட்டு பங்கன் ஞாயிற்றுக்கிழமை வந்தா அன்னைக்கு போயிட்டோம்னா யாருக்கிட்ட அன்பு? உட்காருவ. யாருக்கிட்ட அன்பது? சரி, எதை பிவுலாவை காண பாக்கியத்தை, பாக்கியவதி. இன்னைக்கு பாக்கியவதி இல்ல, வரல. இப்ப இந்த அன்பை பத்தி தெரியுமா பாக்கியவதிக்கு? தெரியாது. நீ யாருக்கிட்ட அன்பா இருக்கணும் சொல்லு? யாருக்கிட்ட அன்பா இருக்கணும்? தேவனிடத்து அன்பா இருந்தாதான் 1000 தலைமுறை இரக்கத்தை காண முடியும் ஆண்டவர்கிட்ட. நம்ம வேற எங்கே உலகத்தார்கிட்ட அன்பு இருந்துட்டா, ஒரு வியாபாரம் பண்றோம், அந்த வியாபாரத்தையே நம்ம பார்த்தா 1000 தலைமுறை இல்ல, ஒரு தலைமுறையே ஓடாது. இல்ல ஒரு பிசினஸ், ஒரு தொழில், ஒரு படிப்பு, பட்டம், ஏதோ ஒரு சந்தர்ப்பம் வெளில போயிட்டோம். அப்ப இனி யாருடைய அன்புல இருக்கிற? பேயுடைய அன்பா, சாத்தானுடைய அன்பா, பிசாசின் அன்பா? ஆக இந்த 3 விதமான அன்புகளில நீ ஓடிவிட்டால், நீ வந்தால், தேவனுடைய சமூகத்துக்கு வந்தால், நீ யாருடைய அன்புல இருக்கிற? தேவனுடைய அன்புல. ஆக தேவனுடைய அன்புல இருக்கிற உங்களுக்கு தான் 1000 தலைமுறை, உங்களுக்கும் உங்கள் பின்னடியார் சந்ததிக்கும் 1000 தலைமுறை அவர் இரக்கம் செய்கிற தேவன். எத்தனை தலைமுறை? எத்தனை தலைமுறை? 1000 தலைமுறை. எத்தனை தலைமுறை சொல்லுங்க? எத்தனை தலைமுறை? 1000 தலைமுறை. ஆலயத்தில் வந்து உட்கார்ந்தாதாயா ஓய்வு. இந்த மாதிரி சபை கூடுதலாம் விட்டு விடாதபடி ஆலயத்தில் வந்து உட்காரும் போதுதான் ஆண்டவராகிய தேவன் கற்றுக் கொடுக்கிற இந்த பாடங்களை, வார்த்தைகளை, ஆண்டவர் இந்த வகுப்பை, ஆண்டவர் அந்த பாண்டிங், ஆண்டவருடைய அந்த பாண்டிங்ல நம்ம வரும்போதுதான் அவர் சொல்றாரு. இவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. எத்தனை தலைமுறை நீங்க இரக்கம் செய்வாரா? அவர்கிட்ட அன்பு. அன்பு யாருக்கிட்ட பாண்டிங் வைக்கணும்? உன் பாண்டிங் யாரோட இருக்கணும்? ஒவ்வொருடைய பாண்டிங் யாரோட இருக்கணும்? ஜீசஸோடு இருக்கணும். உங்க பாண்டிங் ஆண்டவரோடு இருக்கணும். ஆண்டவரோடு நீங்க ஒரு சாட்சி பத்திரத்துல கையப்பட்டுட்டீங்க. கையப்பட்டு பத்திரத்துல எழுதி கொடுத்துட்டு, கேளுங்க, எழுதி ஒரு சொத்தை எழுதி வாங்கிட்டீங்க. அந்த சொத்தை ஒண்ணு எழுதி வாங்கிட்டு பாண்டிங் போட்டாச்சு, பத்திரம் போட்டாச்சு, பத்திரம் போட்டு பட்டா வாங்கியாச்சு, சிட்டா வாங்கியாச்சு, அடங்கல் வாங்கியாச்சு, எல்லாமே உன் பேர்ல வந்துடுச்சு. எல்லாமே வந்துட்டு பிற்பாடு இப்ப அந்த சொத்துக்கு எவனா ஒருத்த வந்து இந்த சொத்து எனக்குன்னு கேட்டா விட்டுருவியா? இதே இந்த தோட்டத்தை விட்டு, வீட்டை விட்டு வெளியே போன போயிடுவியா? சொல்லுங்க, போயிடுவியா? போக முடியாது. அப்படித்தான் ஆண்டவரோட பாண்டிங் ஆயிட்டா, எவன் வந்து ஆண்டவர் விட்டு வந்துரு, ஆண்டவர் விட்டு பின்னால வந்துரு, நீ வந்துரு, அங்க போய் வரலாம். ஒரு அருமையான வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே வாசிக்கலாம் அந்த வசனத்தை. கடைசியாக ஒரே ஒரு வசனம், எரேமியா 32ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். அதாவது ஆண்டவரோடு இருக்கிற அந்த பாண்டிங். யாரோடு இருக்கிற பாண்டிங்? ஆண்டவரோடு இருக்கிற அந்த பாண்டு பத்திரம். அந்த பாண்டிங்ல இருந்து நம்ம விலகுவோம்னு சொன்னா என்ன நடக்குது பாருங்க. பாருங்க 32 எரேமியா 32ல 29ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க. இந்த நகரத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற கல்தேயர் உட்பிரவேசித்து இந்த நகரத்தை தீக்கொளுத்தி இதை சுட்டெரிப்பார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கும். எனக்கு இந்த வீடுகளின் மேல் பாகாலுக்கு தூபம் காட்டி. நல்லா புரிஞ்சுக்குங்க. எந்த வீடுகள்ல?
எந்த வீடுகள் மேலும் பாகாலுக்கு தூபம் காட்டி, எந்த வீட்டுல புருஷனோ பிள்ளைங்களோ அப்படின்னா என்ன, ஆண்டவரோடு பாண்டிங் வச்சிட்டா, ஆண்டவரோடு கூட பத்திரம் போட்டுட்டா, என்னைக்கு அவர் சொந்த ரத்தத்தால கழுவி அவருடைய புள்ளன்னு உனக்கு ஒரு புது பேர் வச்சு பாவத்துக்கு மரித்துக்கு நீதிக்கு பிழைக்கும்படியாய் உங்களுக்கு ஞானசானம் கொடுத்து புத்தாடைகளை கொடுத்து ஒரு புதிய வேதாகமத்தை கொடுத்து பழையவைகள் ஒடிந்தன எல்லாம் புதிதாயின்னு வந்தோமோ, ஆண்டவர்கிட்ட ஒரு பாண்டிங் போட்டோமோ, அத்தோட எந்த வீட்லையும் ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் பிள்ளைகளா இருந்தாலும் நாட்டின் எந்த விதமான டபுள் ஸ்பிரிட் தூப காரியங்களும் அவர்களோடு சம்பாஷணைகளும் அவர்களோடு உறவுகளும் அவர்கள் வீடுகளில் செய்வதும் அந்த தூபம் காட்டுகிறவருடைய தூப கலசங்களும் நம்ம வீட்டுக்குள்ள வருமானால் வாசிங்க, அது நம்ம சரீரத்துல இருந்தாலும் நம்ம மனசுலயா இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள வந்தாலும், ஒருவேளை நம்ம வீட்டுல இருந்து வெளியில போய் ஒரு காரியத்தை நம்ம குடும்பத்தார் செஞ்சுட்டு வந்தாலும், ஆண்டவர் அறியாதவர்களா இருந்தாலும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதவர்களா இருந்தாலும் ஞானஸ்நானத்தை பின்மாற்றத்தில் இருந்தாலும் இல்ல ஞானஸ்நானம் எடுக்காதவர்களா இருந்தாலும், யார் அந்த காரியத்தை உன் வீட்டுல போய் வெளியிலயோ உள்ளவோ நீங்க செய்தால், எந்த வீடுகள் மேல் நோ 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 கொஞ்சம் முன்ன அந்நிய தேவர்களை வான பலிகளை வாக்குறதுக்கும் அப்படிப்பட்ட வீடுகளை சுட்டு எரிப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பண்றாரா, என்ன பண்றாரா? இப்ப இருக்கிற பெண்கள்லாம் ஏதாவது ஒரு உலகத்தான் வீட்டுல ஒரு நடந்தா இவங்க தான் முதல்ல போய் ஆழம் சுத்தறதும் தூக்கி வைக்கிறதும் எடுக்கிறதும் எல்லாம். ஆண்டவரோடு நீ பாண்டிங் பண்ணிட்டியா? ஆண்டவரோடு பாண்டிங் பண்ணியாச்சு, அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் கூட வைத்த அந்த பாண்டிங், அந்த உடன்படிக்கை, நீ சரியில்லைன்னா உன் பிள்ளைகளுடைய 1000 தலைமுறையை அந்த பிள்ளைகள் மடியில சரி கட்டுவன்னு சொல்றாரு. அப்போ உன் அன்பு யாரோடு இருக்க வேண்டும்? உன் தேவனோடு மட்டும்தான் உன் அன்பு, அந்த பாண்டிங் இருக்கணும். வேற அந்நிய தேவர்களோடு இருக்கக்கூடாது. அங்க பாருங்க, அப்படிப்பட்ட சுட்டெரிப்பார் எனக்கு கோபம் உண்டாக்கும். அப்ப பாத்தீங்களா, நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம செஞ்சோம் என்றால் யாருக்கு கோபம் உண்டாக்குறோமா? எனக்கு கோபம் உண்டாக்கும்படி எந்த வீடுகளின் மேல் பாகாலுக்கு தூபம் காட்டி அந்நிய தேவர்களுக்கு பான பலிகளை வார்த்தார்களோ அந்த வீடுகளை சுட்டு எரிப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சும்மா இல்லைங்க. ஆண்டவருடைய வார்த்தை சும்மா கிடையாது. ஏதோ வந்து உட்காந்துட்டு கேட்டு போறது இல்லை. தேவனுடைய வார்த்தை காத்து கடந்து இன்னைக்கு இதை பேசு, இன்னைக்கு இதை பேசு, நாளைக்கு இதை பேசு, நாளைக்கு இதை பேசு அப்படி என்று கர்த்தர் எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறதை ஆண்டவர் அவர் பாதத்துல காத்து கடந்து, எது ஒரு சுவிசேஷம் இல்ல, ஒரு டிவில பிரசங்கம் பண்றவன் இல்ல, ஒரு இவாஞ்சலிஸ்ட் சுவிசேஷகர் சொல்லி ஒரு பிரசங்கத்தை 100,000 இடத்துல போய் பேசிட்டு காசு வாங்கினு கழுத்துல டை, வாயில பொய், கையில பை நிரப்பின்னு போயிட்டே இருப்பான். அதுவல்ல ஒரு ஊழியக்காரன், ஆவிக்குரிய தகப்பன் தாயினுடைய வேலை இல்ல. ஒரு சபையை நடத்துகிறவனுக்கு தான் என் பிள்ளைகளுக்கு எந்தெந்த ஆகாரத்தை கொடுக்க வேண்டும். இது ஏப்ரல் மாதமா, இந்த ஏப்ரல் மாதத்துக்கு என்ன ஆகாரம் கொடுக்க வேண்டும்? ஆண்டவரே அந்த ஆகாரத்தை தாங்கன்னு அவர்கிட்ட காத்து கடந்து, ஒவ்வொரு வாரமும் காத்து கடந்து அப்படியே ஆவிக்குரிய மன்னாவை வாங்கி உங்களுக்கு பிட்டு 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 கொடுத்து அனுப்புகிறோம். எதற்காக? தேவனை கோபம் ஊட்டுற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு காரியமும் அவருக்கு அதாவது கோபம் ஊட்டுற அளவுல நீங்கள் தூபம் காட்டுகிற மனிதர்களோடு சேருவதோ, அவருடைய சம்பாஷணைகளில அவங்க வார்த்தைகளில செவி கொடுப்பதோ, முடிஞ்சா அவர்களை தூபம் காட்டுகிறவர்களை ஆலயத்தில் கொண்டு வந்து உன்னை போல பரிசுத்தமாக்கு, இல்லை என்றால் அவர்களை விட்டு விலகி விடு அன்பானவர்களே. அல்லேலூயா. அப்படி விலகாத பட்சத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் கோபம் உன்மேல் மூலம் உன் குடும்பத்தை சுட்டு எரிப்பேன் என்று சொல்லுகிறார். எனவே எனக்கு அன்பானவர்களே, 1000 தலைமுறை ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்கிற தேவன். ஒரு விசை கூட அப்படி டர்னிங், ஒருவேளை யூ டர்ன் எடுத்திருக்கலாம். நீங்க யூ டர்ன் எடுத்திருந்தாலும் தயவு செய்து இன்னொரு யூ டர்ன் பண்ணிக்கிட்டு வந்துரு. அல்லேலூயா. ஒருவேளை ரூட் மாறி சிக்னல் மாறி போயிடுவோம், இடம் மாறி போயிடுவேன். நான் கூட மெட்ராஸ்ல சிக்னல்ல போகும்போது மாறி போயிடுவேன். பட் நான் போக வேண்டிய இடம் இது, ஐயோ அப்படி போனா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு யூ டர்ன் பண்ணி எப்போது போல நான் போக வேண்டிய இடத்துக்கு வந்துருவேன். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கையில தவறுறது சகஜம். அல்லேலூயா. தவறுறது சகஜம். பட் என்ன, அப்படிப்பட்ட உலகம், ஆண்டவர் கோபம் நம்ம மேல வந்துடக்கூடாது.
அவர் நம்மை சுட்டு எரிச்சிடக்கூடாது. எனவே நம்ம ஜாக்கிரதை என்ன செய்யணும்? அவர் சொன்னது யார் மேல அன்பு இருக்கணுமா? நம்முடைய அன்பு யார் மேல இருக்கணும்? தேவன் மேல் இருக்கணும். நம்ம அன்பு தேவன் மேல் இருக்குமானால் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் அவர் தலைமுறை தலைமுறை 1000 தலைமுறைக்கு நமக்கு இரக்கம் செய்கிற தேவன். இந்த ஏப்ரல் மாதத்துல ஆண்டவராகிய தேவன் 1000 தலைமுறைக்கு கிருபை செய்கிற தேவன் என்ற டாபிக்ல தேவனாகிய கர்த்தர் மனுஷனால கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று சொன்னார். What is the impossible with man of the man of is possible with God. இரண்டாவது 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன். I will show mercy for the 1000 generation. ஆண்டவர் 1000 தலைமுறைக்கு ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்கிறார். அன்பானவர்களே, என்ன கேட்டா ஆண்டவரே என் பிள்ளைங்களுக்கு 1000 தலைமுறை இரக்கம் செய்யுங்கப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு தலைமுறை 100 வருஷம் தான். 10 தலைமுறை, அதாவது ஒரு தலைமுறை 100 வருஷம், 10 தலைமுறை 1000 வருஷம். அல்லேலூயா.